அதாவது பொருள் அல்லவற்றை பொருளாக நினைக்கும் மருளானாம் மானா பிறவி. இந்த பிறவி வந்து என்ன நினைக்குதான் வள்ளுவர் சொல்கிறார், பொருள் அல்லவற்றை பொருளாக. வீடு தான் பொருள்னு நினைக்கிறோம், ஆனால் அது வீடு பொருள் இல்லை அப்படின்னு எப்போ தெரியுது? ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு இயற்கை சீற்றங்களால் அந்த வீடு வந்து தரைமட்டமாகும்போது நமக்கு அது பொருள் அல்லன்னு தெரியுது. பெரிய கார், பெரிய பெரிய தோட்டங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது வாழைத்தோட்டம் வச்சுருக்கிறதெல்லாம் இந்த காட்டில் அப்படியே சாஞ்சு போகுது. அந்த வாழை பொருள் நமக்கு அது பொருளை தரும்னு நினச்சி தானே நம்ம நட்டோம். நம்ம கண் முன்னாலே அந்த வாழையெல்லாம் சரிஞ்சு விழுது. அப்போ அது பொருள் இல்லை அப்படின்னு தெரியுது. பெரிய பெரிய மரங்கள் அவைகள்லாம் சரிஞ்சு விழுது. அதெல்லாம் பொருள்னு நினச்சி தானே நாம் வந்து வாழ்ந்துட்டுருந்தோம். அது பொருள் இல்லைன்னு தெரியுது பாருங்கள். இப்போ சொல்கிறாரு, பொருள் அல்லவற்றை பொருளாக நினைக்கும் மருளானாம் மானா பிறப்பு. இந்த பிறப்பினுடைய ரகசியமே பொருள் இல்லாததை பொருளாக நினைக்கும். நமக்கு அதே நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. நலம் எதுன்னு நமக்கு தெரியுது. நலம் எது? இறைவன் மட்டும்தான் நலமானவன், வேறு எதுவும் நலம் இல்லை. ஆனால் நமக்கு அது நலம் இல்லைங்கிறது நமக்கு தெரியலை. நம்ம அண்ணன் தம்பி நலம்னு நினைக்கிறோம், அம்மா அப்பா நலம்னு நினைக்கிறோம், பொண்டாட்டி பிள்ளைங்க நலம்னு நினைக்கிறோம். இவைகள் நலமாக இல்லை. ஒரு நேரத்தில் அவங்களுடைய சீற்றங்கள், அவங்களுடைய பிஹேவியர், அதாவது அவங்களுடைய நடைமுறைகள், இதெல்லாம் வந்து நம்மளை காயப்படுத்தும் போது இவை நலம்னு நினச்சோமே, ஏன் நலம் இல்லை தெரியலை. அப்போ அதை வந்து அது மருளானாம், இந்த பிறவியினுடைய மருள் மயக்கம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மணிவாசக பெருந்தகை நம்மளை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நாம் மட்டும் இறைவனுக்கு ஆட்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் தான் பொருள், அவனை தவிர பொருள் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற உணர்வு நமக்கு தலைப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உணர்வு வந்து நமக்கு ஓடி 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 உழைக்கிறோம். ஆனால் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நமக்குள்ளேயே கண்டுகொள்ளணுமே, அது நமக்கு தெரியலையே. ஓடி 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 உட்கலந்த ஜோதி அது, அதை நமக்குள்ளே கண்டுபிடிக்க தெரியல. கண்டுபிடிச்சே தெரிஞ்சால் மட்டும் என்ன செஞ்சிட போகிறோம்? நான் வந்து என்னுடைய வாழ்நாளையில் நடந்த சம்பவம் பலமுறை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ மீண்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறைவன் வந்து 3 முறை என்னை வந்து கூப்பிட்டான். நான் தேடும் பொருள் சிவன்களேன்னு இருந்தேன். இப்போ கூட எனக்கு வந்து நான் ஏதோ ஒரு பற்றில் இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனால் ஒரு 7 வயதுலேருந்து ஒரு 40 வயது வரைக்கும் நெருப்புன்னா அந்த நெருப்பு சுடுமானா அந்த நெருப்பு சுடும், அந்த மாதிரி இருந்தேன். 40 வயதுக்கு பிறகு எனக்கு அந்த பொது சேவை அது இது அப்படி வந்து என் மேலே சுமத்தப்பட்டதுனால அது ஒரு 20 வருஷம் அப்படி இப்படி ஓடிடுச்சு. அதனால் எனக்கு வந்து அந்த நேரத்தில் நான் இறைவனே எனக்கு நீ தான் வேணும், உன்னை தவிர ஒரு பொருள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு கடுமையான இதில் இருக்கும்போது ஒரு 20லேருந்து 30 வயதுக்குள்ளே எனக்கு சரியான நேரம் தெரியல. அப்போ பேரண்ட நாயகன் எனக்கு 3 சான்ஸ் கொடுத்தான். குழந்தை, இது ஒளிவண்ண இது உள்ள நீ புகுந்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்னை பிரிஞ்சு கஷ்டப்படுறத விட நான் உன்னை பிரிஞ்சு கஷ்டப்படுறேன் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு முறை அந்த ஒளிவண்ணத்தை காய்ச்சி இதுக்குள்ளே நீ வந்து புகுந்துக்கோமா அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பல முறை பகிர்ந்ததுனால அதை சுருக்கமாக சொல்கிறேன். அவர் சொல்லும்போது, இல்லை நாளைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம், அப்போ நான் வந்து என் தம்பிக்கு கல்யாணம் அப்போ வர முடியாது அப்படின்ட்டேன். இன்னொரு முறை என் தங்கை நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு என்னை கூப்பிட்டார். அப்போதும் நான் வந்து வரல. அது வந்து ஒரு வீணான இன்னொரு ஜீவன் மேலே இன்னொரு வீணான ஒரு பழி வரும், நான் வரல அப்படின்ட்டேன். அப்புறம் ஒரு முறை வந்து கூப்பிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு நான் தான் வைத்தியம் பார்த்துட்ருந்தேன். மஞ்சள் காமாலை நோய்க்கு வைத்தியம் பார்த்துட்ருந்தேன். எங்கள் அப்பாவோடு 8 நபர்கள், எங்கள் அப்பாவுடைய நண்பர்கள் தான் 8 பேரும், அவங்களுடைய ஸ்கூல்மேட்டு நண்பர்கள், அவங்க 8 பேருள்ள 7 பேர் இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவை தவிர. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் மருந்து கொடுத்துட்ருந்தேன். அந்நேரம் வந்து கூப்பிட்டார். இல்லை நான் இப்படி ஒரு வாழ்வு வாழணும்னு சொல்லி நான் தேர்வு பண்ண போது அவங்க எனக்கு எந்த விதத்திலையும் தடங்கல் பண்ணலை. அப்படி ஒரு தந்தைக்கு நான் செய்யும் கடைப்பாடு என்ன அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அவங்க உயிர் ஊசலாடிட்டுருக்கு, நான் இப்போ வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் 3 முறையும். இன்னொரு முறை நான் இறைவன்கிட்ட கேட்டேன்,
இறைவன் சொன்னார், நான் 3 சந்தர்ப்பம் உனக்கு கொடுத்தேன் குழந்தை. இனி உன்னுடைய இந்த பாட்டு நான் அடிக்கடி படிப்பேன். பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, அது திறக்கும் பெரும் திறவுகோலும் உண்டு என்று 8 2 தெரியாதேன் என் கையில் குடித்து இது தருணம் திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன், அட்டி செய்ய நினையாதீர், அரைக்கணமும் தரியேன், அரைக்கணத்திற்கு 1000 கோடியாக வட்டியிட்டு வாங்குவேன் நும்மீதானே. இந்த பாட்டை ஓங்கி படிப்பேன், உறக்க படிப்பேன். எத்தனை முறை ஒரு நாளைக்கு படிப்பேன்னு சொல்ல முடியாது. நான் வட்டி போட்டு உங்ககிட்ட வாங்குவேங்கன்னு. என்னை நீ ஒரு பொம்பளை பிள்ளையை நீ சோதிக்க நினைக்காத. ஆம்பளை பிள்ளைங்கன்னா போராடும் குணம் உண்டு. நான் அப்படி இல்லை. வட்டியிட்டு வாங்குவேன் நும்மீது ஆணை. நான் பட முடியாது, இனித்துயரம் பட முடியாத அரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் உயிர் ஆதியவலாம் எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதியவலாம் உவந்து எனக்கே அளிப்பாய். வடலூர் சிற்றம்பலத்துள் வாழ்வாய் என் கண்ணுண்மணியே, ஞான நன்மணியே, பொன்மணியே, நடராஜமணி. ஓங்கி படித்து அழுவேன். நீ என்னை எப்படியாவது ஏற்றுக்கொள். அவன் தகப்பன் இல்லையா, பொம்பளை பிள்ளை அழும்போது பொறுப்பா? நான் குழந்தை, நான் உனக்கு 3 சந்தர்ப்பம் கொடுத்தேன், நீ வரல. இனி பெட்டியும் உன்னிடமே உள்ளது, பூட்டும் உன்னிடமே உள்ளது, சாவியும் உன்னிடமே உள்ளது. திறக்கும் எண்ணம் மட்டும் என்கிட்ட இருக்குப்பா. உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். அதனால் நீ எப்போ திறக்கணுங்கிறத நான் சொல்கிறேனோ அப்போ நீ திறந்து நீ வெளியேறிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, இனிமேல் நம்ம அவங்ககிட்ட இது சம்மந்தமாக கேட்குறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது. ஏன்னா நம்ம பல முறை கேட்டு அவன் நம்ம அருள் பண்ணும்போது நான் மறுத்துட்டேன். ஆனால் மறுத்தது மாயை காரணமாக மறுத்தனா அப்படின்னா எனக்கு யோசனை பண்ணி பார்த்தேன். நன்றி உணர்வு காரணமாக தான் நான் மறுத்தேன். இல்லாட்டி நான் மறுத்திருக்க மாட்டேன். அவங்க நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக நின்ற அவர்களுக்கு நான் ஏதேனும் ஒரு நன்றி கடன் படணும் அப்படின்னு நினச்சேன். பொருள் அல்லவற்றை பொருளாக நினைத்து நான் மயங்கலை. அதுக்கு காரணம் என்னுடைய திறமையோ அறிவோ இல்லை. இறைவனே என்னோட கூட நின்று என்னை வாழ்வு ஆனால் வாழ்வித்தான். என்னுடைய வாழ்வு மாய வாழ்வு அற்றுப்போகும்படியாகவும் நான் அருள் வாழ்வு பெறும்படியாகவும் அவன் வச்சான். ஏன்னு கேட்டால், ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன்களிலே எனத் தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குளித்து அடியேன் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்று. எதனால் அவன் எனக்கு இந்த கருணையை பண்ணான்னா, நான் ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து அவனை நோக்கி அழுவேன், அவனுக்காக வேண்டி அழுவேன், அவனை அடைவதற்காக வேண்டி அழுவேன். அவனே தேடும் பொருள் சிவன் கடலே எனத் தெளிந்து தேடும் பொருளும் நான் என்னுடைய தேட்டமும் அவனே, நான் தேடும் பொருளும் அவனே. அது மாதிரி நான் அவனை நினச்சேன். சிவன் மேலே சிவனை அடையும் அந்த அருள் நெறி மேலே அன்பு கொண்டு ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து அவனுக்காக வேண்டி அழுத அழுகை தேடும் பொருளும் சிவன்களிலே என தெளியும் ஒரு ஞானத்தை அவனே அவன் அருளால் கொடுத்தான், கருணையால் கொடுத்தான். அதனால் எனக்கு பொருள் எது அப்படின்னு தெரிவிச்சாவன். நானாக தெரிந்து கொண்டேன். உயிரினுடைய இயல்பு தானே அறிதல் இல்லையே, அவன் அறிவிக்க அறிதல் தானே. அவன் உணர்த்த தேடும் பொருளும் சிவன்களிலே என தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குளித்து அடியே நாடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன். கூடும் உயிரும், இந்த உடம்பு, இந்த உயிர் கூடுன்னா இந்த உடம்பு, இந்த உடம்பும் இந்த உயிரும் கூடும் உயிரும் குமண்டையிட குனித்து அடியேன். நான் குனித்தல் அப்படின்னா ஆர்ப்பாட்டமாக அவனை நோக்கி ஆடும் ஆட்டம், குனித்து, அந்த மாதிரி ஒரு குனிப்பில் குனித்து அடியேன் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்று. நான் அவனுக்காக வேண்டி ஆடினேன். அவன் அருள் அனுபவத்தை அப்படியே வாரி கொடுத்தான். அதில் உள்புகுந்த நிலை, வெளிப்போந்த நிலை, எழுந்தருளை பெற்ற நிலை, அப்புறம் எதிர்ப்பட்ட நிலை அப்படின்னு 4 அனுபவங்களை அவன் எனக்கு கொடுத்தான். அந்த அனுபவங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டதுனால அதை பற்றி தான் நான் இதில் திருப்படையாட்சியில் அதை பற்றி தான் விரிவாக்கமாக சொல்லணும்னு இருந்தேன். இயற்கை ஒத்துழைப்பு செய்யலை. திருவுருள் கூட்டி வைக்க நம்ம இன்னொரு தடவை அதை பார்க்கலாம். அப்போ ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து கூடும் பொருளும், அதாவது அவன்தான் கூடும் உயிரும் குமண்டையிட குனித்து, இந்த கூடு அவனை உள்வாங்கி கொண்ட கூடு, இந்த உயிர் அவனை உள்வாங்கி கொண்ட உயிர் கூடும் உயிரும் குமண்டையிட
அது வந்து அதில் முங்கி 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 குளிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே அடியில் பிடிச்சிருந்தா கூட மேலே பூஞ்சானம் பார்த்துக்கும். அதனால் அருள் அனுபவத்தை அவன் உள்நோக்கி தரணும். அது உள்ள நம்ம ஆழ குளிக்கணும். கூடும் உயிரும் குமண்டையிட குனித்து அடியே நாடும் குலாத்தில் அந்த அருள் அனுபவத்தை பெற்று அதில் அப்படியே திளைக்கும் போது நமக்கு என்ன தெரியும்? தேடும் பொருள் சிவன்கடல் தான். அதை நமக்குள்ளே உள்வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய உணர்வு நெறி தளப்படும். தேடும் பொருளும் சிவன் கடலே அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரியும். அப்போ இறைவன் என்ன செய்வான்? இந்த பொருள் இந்த குழந்தை வந்து தேடும் பொருள் சிவன் கடலேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து நமக்கு அருள் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருணை அவனுக்கு வந்துடுது. அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரார் இங்கு பொருளாய் என்னை புகுந்து ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா. இப்போ பொருள் அவன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தேடும் பொருள் சிவன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ பொருள் என்ன? அவன்தான் பொருள். அவனை பொருளே என்னை புகுந்து ஆண்ட பொன்னம்பல கூத்தா. நானா அவனை எனக்குள்ளே வர வச்சிட முடியுமா? அவன் தடால் அடியாக இந்த ஜீவனை ஆட்கொள்ளணும்னு ஒரு கருணை நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். தடால் அடியாக புகுந்து இந்த குழந்தை நம்மளை தேடிடுச்சுப்பா, நாமளே இதை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி அஞ்சேல்னு சொல்லி பொருளா என்னை புகுந்து ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா. அப்படி புகுந்து ஆண்டு கொண்ட பிறகு மருளார் மனத்தோடு வருந்துவேனே. அதுக்கப்புறம் மருள் வந்து சேர்ந்துருச்சு. அப்படி புகுந்து ஆண்டான். அப்புறம் மருள் என்ன மருள்? இங்கே நான் என்னுடைய பொருளே அவன் தானே. அவன் இந்த பொருளை இங்கே தூக்கி வச்சானா அங்கே தூக்கி வச்சானா? நான் கிடக்க வேண்டியதானே என் பொறுப்பு. அப்போ நான் எனக்குன்னு ஒரு சிந்தனையை ஏற்படுத்திக்கிட்டு மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேன். மருள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இறைவனை பிரிஞ்சு வருந்தக்கூடிய அவனோடு நம்ம வந்து தொடர்பு வந்து அவனோடே வச்சுக்கணும். சிற்றம்பலத்தோடும் பொன்னம்பலத்தோடும் நம்மளுடைய தொடர்பு வச்சுக்கணும். நம்மளுடைய உச்சந்தலை வழியாக அந்த நூலேணியை பற்றி கொண்டு அந்த அருள் வெள்ளத்தை ஒளி வெள்ளத்தை பற்றி கொண்டு அங்கேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தூக்கம் எது, சாப்பாடு எது, நடை எது, உடை எது, எதுவுமே இல்லாத நிலையில அப்போ நாம் நடந்துக்கிறோம் உடுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே மருள் புகுந்துருச்சுன்னு அர்த்தம். அது கடந்துருச்சுன்னா அதெல்லாம் வரவே வராது. மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனே. அப்போ அப்படி மாதிரி வருந்த உனக்கு அதுக்கு ஆறுதல் என்ன? தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரம். அதுக்கு மருந்து தான் என்னையா? அப்பப்போ அருளடியவர்கள் கூட கூடி இருந்து குளிர்ந்து அந்த அனுபவத்தை நுகரணும். தெருளார் கூட்டம் யாரெல்லாம் ஞான தெளிவு பெற்றார்களோ அந்த கூட்டத்தில் இதுதான் சிவம். எது சிவம்? பொருள் சிவம். அது மாதிரி நான் நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பொருளே சிவம்னு நான் நின்ன போது அந்த பொருளான சிவம் எனக்குள்ளே புகுந்துச்சு. அப்போ பொருளாக என்னை புகுந்து ஆண்ட பொண்ணே. அவன் பொருளாக என்னை புகுந்து ஆண்டான். அப்போ அவனே பொருள். அவன் என்னை புகுந்து ஆண்ட போது நானும் பொருளாயிட்டேன். அதை தான் அவர் சொல்கிறாரு. நான் வந்து முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து என்னை பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி. அவன் பொருளாக உள்ளே புகுந்த உடனே நமக்கு சித்தமலமே இல்லையே. அந்த அருள் ஒளி உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட என்ன மருள் இருக்கும்? அதை அவர் சொல்கிறார் பாருங்க. பொருளாக என்னை புகுந்த ஆண்ட பொண்ணு இறைவன் தான். அருளும் அவன் தான். அப்புறம் இன்னொரு ஞானத்தை அவர் கொடுத்தார். இறைவனை பொருள் பொருள்னு சொன்னமே அவன் என்னவாலாம் இருக்கிறான் பாருங்க. பொருளே தமியேன் புகலிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே என்னை விட்டிடிதி கண்டாய் மெய்மையார் ஒழுங்கும் அருளே அணிபொழில் உத்தரகோசம் அங்கை கரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே பிறவிப்பிணிக்கு மருந்தே. நீ என்னுடைய பிறவிப்பிணிக்கு மருந்தாக இருந்து புகுந்தாண்ட பொன்னே. பொருளாய் என்ன சிவமாக்கணும்னு அவனே சிவம். சிவமாக என்னை புகுந்து பொருளாய் என்னை புகுந்தாண்டு சிவமாக என்னை புகுந்தாண்டான். அப்படி ஒரு பொருள். என்னை பொருளாக்க வேண்டும் என்று அவன் புகுந்தாண்டான். அவன் பொருளாக்கணும்னு நினைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நான் பொருளாயிருவேன்னு நினச்சா நம்ம பொருள் ஆக முடியாது.
அப்போ அவன் புகுந்து ஆண்டு என்னை பொருளாக்கினான். அதனால் நான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்டு. அப்போ நானே சிவமாக பார்க்கும் இடமெல்லாம் பரம்பொருளாக தெரியுது எனக்கு. எப்படி ஒரு அருள் அனுபவ நிலை பாருங்கள். அதை சொல்கிறாரு, பொருளே தமியேன் புகலிடமே. சிவமே பொருளேனா சிவம்தான் பொருள், சிவமே பொருள் தான். பொருளே தமியேன் புகலிடமே, எனக்கு புகுததுக்கு ஒரு இடமாக நீ நின்றிய கண்ணா. தமியேன் புகலிடமே, நின் புகழ் இகழ்வார் வேறுளே. உன்னை இறைவனுக்கு பொருள்னு ஒரு பொருள் சொன்னாரா, இப்போ வெருள்னு ஒரு பொருள் சொல்கிறார். என்னையா பொருளாக சொன்னவன் இப்போ வெருள்னு சொல்கிறாரு, கோவக்காரன்னு சொல்கிறார, சொல்லலாமா? நின் புகழ் இகழ்வார் வெருளே. ஒருத்தங்க கத்தி கத்தி கடவுளே இல்லை கடவுளே இல்லை கடவுளே இல்லை, அவன் அப்படி இப்படி, அது அவனுக்கெல்லாம் அவன் வெருளாக இருக்கிறான். யாரெல்லாம் அவனே பொருளாக கொள்கிறாங்களோ அவங்களுக்கு பொருளாக, அவங்களை பொருளாக்க வேண்டும், அவங்களை சிவமாக்க வேண்டும் என்று புகுந்து ஆண்டு கொள்கின்றான். பொருளே என்னை புகுந்து ஆண்ட பொன்னம்பல கொத்தே. அப்போது இதில் பொருளே அடியேன் புகலிடமே, அவன் பொருளாக இருந்ததுனால எனக்கு புகழ்வதற்கு, ஏன்னா நான் புகழ் இடம்னா சரண் புகுவதற்கு இடமாக இருந்தான். என்னுடைய சரணாகதிக்கு அவன் இலக்கணமாக இருந்து என்னை ஏன்று கொண்டான். நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாது. பொருளே அடியேன் புகலிடமே, நின் புகழ் இகழ்வார் வெருளே, என்னை விட்டுறாதப்பா, என்னை விட்டுறாதன்னு சரண் புகுந்துட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு, புறம்போகல் ஒட்டேன் அப்படிங்கிறாரு. முதல்ல விட்டுறாதன்னு சரண் புகுந்தார். அப்புறம் அவருக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு பாருங்க, நான் விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். நம்மளால் முடியுமா? அது நம்ம விடமாட்டேன்னு இருக்க முடியுமா? ஏமாத்திர மாட்டானா? இல்லை, அவன் புகுந்து ஆண்ட பொன். அவன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டான். அவன் எப்படி அவன் உள்ளத்துக்குள்ளே புகுந்துட்டான்ல பொருள். அதாவது இந்த மருள் பிறப்பு புகுந்து மருளானா மானப்பிறவி, அது புகுந்து என்னை வெறுட்டலை, அவன் புகுந்து வச்சுக்கிட்டான். அதனால் நான் விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன். மெய்மை இது நும்மானை விளம்பினும் அடியேன் கிடமாட்டேன், பிறர் மொழிகள் கேட்டிட மாட்டேன். அம்மாதிரி இறைவனுடைய 1008 திருநாமம், 1,08 திருநாமம், பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானே, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாம், பேராயிரம் ஏற்றி வானோரேத்தும் பெருமான். அவருக்கு பொருளேன்னு ஒரு பொருள் சொன்னார். பொருளே தமியேன் புகலிடமே, நின் புகழ் இகழ்வார் வெருளேன்னு இன்னொரு பேர் சொல்கிறார். பொருள்னு ஒரு பேர், வெருள்னு ஒரு பேர். அதோடு மட்டுமா சொல்கிறாரு, மெய்மையார் விழுங்கும் அருளே. அவன் அருளாகவும் இருக்கிறான். யாருக்கு அருளாக இருக்கிறான்? மெய்மையார் விழுங்கும் அருளே. யாரெல்லாம் சத்தியத்தில் நிற்கிறாங்களோ அவங்க விழுங்கி கொள்கின்றார்கள், அவங்க அப்படியே வாரிக்கொண்டு விழுங்குகின்றார்கள். மெய்மையார் விழுங்கும் அருளே. அணிபொழில் உத்தரகோச மங்கைக்கு அரசே. அதோடு மட்டுமா நிற்கிறான்? இருளே வெளியே. அவன் தான் இருள், அவன் தான் வெளி. இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடமென்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழித்து என் செவியுள் அப்படிங்கிற அவேமா. இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம். அவன் லைட் ஆஃப் பண்ணோம்னா இருட்டு, ஒரு தீக்குச்சியை பொறுத்தினோம்னா வெளிச்சம். இருள் வெளி இரண்டுக்கும் ஒரே இடத்து, அந்த ஒரு ரூம்குள்ளே இருந்து லைட்டை போட்டால் வெளிச்சம், அவன் வெளி. லைட்டை ஆஃப் பண்ணோம்னா இருள், அங்கே தானே இருக்கிறான் அவன். இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன? இருள் எங்கே இருக்கு? நம்ம மனதுக்குள்ளே உலகியல் புகுந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இருள். உலகியல் எல்லாமே இருளா? இல்லை. சத்சங்கம், சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாமே உலகியல் சிந்தனை. அதில் வெளிச்சம் வந்துடும் நமக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானத்தில் வெளிச்சம் வந்துடும். இருள் வெளி. என்ன வெளியே? அருள் வெளியே. பேரண்ட நாயகனை நாம் உள்வாங்கி கொண்டோமானால் அது வெளிச்சம். அப்போ இருளும் நம்ம மாயை சம்பந்தமாக, மலம் சம்பந்தமாக, ஆணவமாதி மலம் சம்பந்தமாக, மாயை சம்பந்தமாக நமக்குள்ளே இருந்தோன்னா அது இருள் தான். அருள் சம்பந்தமாக மணிவாசகர் சம்பந்தமான சிந்தனை, தாய்மானவர் சம்பந்தமான சிந்தனை, திருமூல தேவநாயனார் சம்பந்தமான சிந்தனை, அருட்பா சம்பந்தமான சிந்தனை, அது வெளி. அப்போ நம்ம இதயமே இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம். நம்ம இதயமே இருளுக்கும் வெளிக்கும் ஒரே இடமா தான் இருக்குது. அதுதான் இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம். என்ன அறைக்கு மட்டும் இல்லை, அந்த இருளும் வெளியும்
நம்ம இதயத்துக்குள்ளும் இருளும் வெளியும் ஒன்றாகவே உள்ளது. அதனால் இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி அந்த அருள் தரும் அந்த அதாவது வினை கடிந்து தன் அருள் வெள்ளத்தை அழுத்துவித்த வித்தகன் அப்படின்னு சொல்கிறாரு பாங்க வேதியன். தன் அருள் வெள்ளத்தை அழுத்துவித்த வேதியன். அழுத்து வைக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதில் பரிபூர்ணமாக நம்ம மூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், மேலே மிதக்கிற பகுதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பூஞ்சை பற்றிக்கும், மேல் இருக்குது. அதனால் இருள்வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி. அப்போ வினை வினை எப்படி இருக்குன்னா, வினையிலே கிடந்தேனே அவனை புகுந்து நின்று உருக்கி வினை கடிந்து அருள் வெள்ளத்தை அழுத்துவித்த வேதியன் அப்படிங்கிறார்ல. அந்த வினை கடிந்தால் மட்டும் போதாது, திரும்ப வினை சேர்ந்துடும் நமக்கு. அதை சேர விட்டாமல் அருள் வெள்ளத்தை அழுத்து வைக்கணும். அப்படி அழுத்து வைப்பதற்காக முயற்சி தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது இன்னும் ஆழமாக நம்ம பண்ணுறதுக்கு இறைவன் நமக்கு துணை நிற்கணும். மருளுக்கும் அவன் தான் காரணமாக இருக்கிறான், அருளுக்கும் அவன் தான் காரணமாக இருக்கிறான். அதனால் மருளார் மனத்தோடு மயங்கும் என்னை அருள் ஒளி காட்டி மெய்மையார் விழுங்கும் அருளை காட்டி என்னை அவன் தக்க வைத்து கொண்ட ஒரு திருக்கருணை. அதை சொல்கிறாரு. பொருளே தமியேன் புகலிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே என்னை விட்டிடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொழில் உத்தரகோச மங்கை கரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே பிறவி பிணிக்கும் மருந்து. அவனை தவிர இந்த பிறவி பிணி வேறு இருக்க வல்லவர் யாருமே கிடையாது. அவன் அருளாது ஒளிந்தால் நம்மை அஞ்சேல் என்பார் என்று அரவணைத்து கொள்வாரும் கிடையாது. அதனால் அவன் நம்மளை அஞ்சேல்னு அரவணைக்கும்படியான ஒரு திருக்கருணையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவரே இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்க. திருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியார். நம்ம யாரும் செத்து போகக்கூடாது, திருளார் கூட்டமாக நம்ம கூட்டம் இருக்கணும். மருளா மானாப்பிறப்புக்கு அது வித்திடக்கூடாது. அதனால் நம்ம பொருள் அல்லவற்றை பொருளாக நினைக்காமல் பொருள் தேடும் பொருள் சிவன்களிலே என தெளிந்து தேடும் பொருளும் நம்ம தேட்டமும் அருள் அனுபவத்தை நோக்கி இருக்கணும், சிவனும் அது பொருளாக இருக்கணும். அதனால தான் அந்த பொருளுங்கக்கூடியதே எத்தனை இடத்துல சொல்கிறாரு, பொருளே அப்படின்னு சொல்லிட்டாரு, தேடும் பொருளும் சிவன் கடல் அப்படின்னு சொல்கிறாரு. போற்றி என் வாழ் முதலாகிய பொருள் அப்படிங்கிறாரு. பொருள் அவன்தான் பொருள். கருடக்கொடியோன் காண மாட்டா கடல் சேவடி என்னும் பொருள். எத்தனை பொருள் சொல்கிறார் பாருங்க. பொருள் பொருள் பொருள். நம்ம எல்லாருக்கும் அவனே பொருளாக இருக்க அவன் அந்த புகுந்து நம்மை கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை கொண்டு நாம் திருளார் கூட்டமாக, நம் கூட்டம் எப்படி கூட்டமாக இருக்கணும், திருளார் கூட்டமாக இருக்கணும். இங்கே வயிறு நெக்லஸை பற்றி நினைக்காம, இங்கே மாமியார் மருமகளை பற்றி நினைக்காம, இங்கே சொத்து அது இதுன்னு நினைக்காம, இங்கே எது தேடும் பொருள் சிவன் கடல். நான் பொருள் அல்லவற்றை பொருளாக நினைக்கக்கூடாது. திருளே அவன்தான் திருளாக இருக்கணும், அவன்தான் அருளாக இருக்கணும். அவன் எனக்குள்ள புகுந்து தேடும் பொருளும் சிவன்களிலே என தெளிந்து ஓடும் கூடும் உயிரும் குமண்ட இட குனித்து அடியேன் ஆடும் குலாத்தில் இகபரம் ஆகி இருந்தவனே. அவன்தான் பிறவி பிணிக்கு மருந்து. ஆனால் அந்த மருந்தை பிடிப்பதற்கு இகத்துக்கும் எனக்கு நன்மை வேணும், பரத்துக்கும் நன்மை வேணும். நாம் வாங்கி வந்ததை தான் இப்போ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். அது ஷூட்டிங்கில் ஆடியோ வீடியோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பிளேயரில் விடும்போது நமக்கு கொஞ்சம் என்ன இது நாமளாக இந்த ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு தெரியல. நான் எதுவுமே செய்யலைம்மா, நான் பாவமே செய்யலை, நான் வினையே செய்யலை, எனக்கே அது வந்தது, எல்லோரும் எனக்கே இது வந்தது, எனக்கே. நம்ம ஏற்கனவே நாம் விளையாண்ட விளையாட்டை ஆடியோ வீடியோ பதிவு செஞ்சு இப்போ அதை போட்டு பார்க்குறோம். நீ இதெல்லாம் விளையாடி இருக்கப்பா, இது வரணும்னா இது இதை அனுபவிக்கணும்னா இது, இந்த தாய், இந்த தகப்பன், இந்த அண்ணன், இந்த தம்பி, இந்த மனைவி, இந்த மக்கள் அனைத்துமே நம்ம ரெக்கார்டிங் பண்ணது. அப்புறம் திடீர்னு எனக்கான்னு கேட்க முடியாது. அதுக்கு அவனுடைய அருளை காரணமாக கொண்டு நாம் அதை பிடிச்சிக்கலாம். அதனால் நம்ம அவனுடைய அருள் சொல்கிறாரு. அருளே மெய்மையார் விழுங்கும் அருளே. நாம் அவனை விழுங்குவோமே, வாரிக்கொண்டு விழுங்குவோமே, விற்காமல் விழுங்கிக்குவோமே.
அவன் வந்து விற்குச்சுன்னா தளங்கரும் தேனென்ன தண்ணீர் பருகத் தருவான்னு நம்பிக்கையோடு ஒழுங்குவோமே. அந்த நம்பிக்கைக்காக வேண்டி நாம் வந்து எல்லாரும் அருள் திருளார் கூட்டம் காட்டாயேல், அந்த திருளார் கூட்டமாக நம்மளை நாமளே ஆக்கி